ஹலோ காய்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால், கோமதி, அதே மாதிரி மீனா, ராஜி 3 பேரும் வந்து அழகே அழகு அந்த குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க. மதி அதே மாதிரி வந்து அழகு இவங்கள்ட வீட்டில் தான் வந்து இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து ஏற்கனவே வந்து மதியும் சரி, அழகும் சரி என்ன நினச்சாங்கன்னு சொன்னால், இவங்க ரொம்ப மோசமானவங்களோ தெரியாது, தங்களோட மாமியார் மாதிரி இவங்களுமே ரொம்ப ரூடாக இருப்பாங்களோ தெரியாது, எப்படித்தான் சமாளிக்க போகிறோமோ தெரியாது, ஒரு கிழமையாவது இந்த வீட்டில் இருப்பாங்க, என்ன பண்ணலாம் மதி என்ற மாதிரி வந்து இவங்க 2 பேரும் ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தா அவங்க ரொம்ப சொப்டாக இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அழகுக்கு ரொம்பவே சந்தோஷம், அதே மாதிரி வந்து மதிக்குமே சந்தோஷம். என்ன இவங்க இவ்வளோ சொப்டாக இருக்கிறாங்களே, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகுறாங்களே என்ற மாதிரி வந்து நினச்சிட்டு ஆசையாக இவங்களோடைய ஓடி ஓடி பேசுகிறாங்க. அவங்க அழகை பார்த்து கேட்குறாங்க, கோமதி என்னப்பா நீயே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்துட்ருக்கிற, இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, உனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும் சரியா, உன்னுடைய உடம்பையும் பார்த்து கொள்ளணும், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீ உன்னையும் பார்க்கத்தானேப்பா வேணும், நீ உன்னை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டியா, நானண்டா அப்படி விடவே மாட்டேன், இங்கே பாரு கொஞ்சம் உட்காரு, நானே எல்லா வேலையும் பார்க்குறேன் என்ற மாதிரி வந்து கோமதி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அழகு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை வேண்டாம், நான் வந்து செய்கிறேன், இதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்ட விஷயம் தானே, நான் எப்போவுமே கிச்சனில் தான் நிற்பேன், அதனால் பிரச்சனை இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா நீ தான் வீடு துடைக்கிற, அதே மாதிரி வந்து பாத்திரம் விளக்குறது நீ தான், மரக்கறியெல்லாம் கட் பண்ணுறது நீ தான், சமையல் வேலை பார்க்குறது நீ தான், என்னம்மா நீ எனக்கு புரியலை, எப்படி தான் இவ்வளோ வேலை பண்ணுறியோ தெரியல, அது சரி இந்த வீட்டில் மற்றவங்க யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்களா, அப்படி தான் அவங்க ஹெல்ப் பண்ணாட்டிலே நீயே கேட்க வேண்டியதானே, இப்படி பேசாமல் இருந்தால் அப்படியே நீயே பண்ணிட்டு போன்னுட்டு பேசாமல் போயிடுவாங்க. இங்கே பாரு, நான் நிற்கிற நேரத்துலையாவது மற்றவங்களை கூப்பிட்டு வேலை வாங்கு, இல்லைன்னு சொன்னால் சொல்லு, நானே பண்ணித்தரேன், இங்கே பாரு நீ கிச்சனில் நின்று சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன், நானுமே சேர்ந்து சமைப்பேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லும்போது வந்து அழகு மலருக்கு ஒரே சந்தோஷம், அதே மாதிரி ஆச்சரியம், என்னப்பா இவங்க இப்படி இருக்கிறாங்க, தன்னுடைய மாமியார் ஒரு வேலையுமே பண்ணி தரமாட்டாங்க, தான் இவ்வளவு தான் வேலை செய்தாலும் என்ன இது என்ன சரியில்லாமல் இருக்குது, அது என்ன சரியில்லாமல் இருக்குன்னு குறை தான் சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் இவங்க இவ்வளோ சொப்டாக இருக்கிறாங்களேன்ட்டு எப்போ மதி வருவா இதை சொல்லி சந்தோஷப்படலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து மதி யாரோட வராங்கன்னு சொன்னால் மீனாவோட வராங்க. என்ன இவங்க 2 பேரும் முண்டா வராங்களே என்ற மாதிரி வந்து அழகு மலர் பார்க்குறாங்க. மதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் நடந்து வரும்போது இவங்க ஆட்டோவில் வந்தாங்க, என்னை கண்டுட்டு ஆட்டோ விட்டு இறங்கி நடந்தே வராங்க, நான் அவ்வளவும் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க, ஒன்றில் நீங்கள் வந்து ஆட்டோவில் இருங்க, இல்லைன்னு சொன்னால் உங்களோடய நடந்து வருவேன்னு சொன்னாங்க, நான் ஏற மாட்டேன்னொன்னே டக்குண்டு ஆட்டோ விட்டு கீழே இறங்கிட்டாங்க, இவங்க பாருங்கள் என்னோட சேர்ந்து இவங்க நடந்து தான் வந்தாங்க என்ற மாதிரி வந்து மதி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு ரொம்ப விருப்பம் தெரியுமா இந்த மாதிரி நடந்தெல்லாம் வாரது, எனக்கு பேச்சு துணைக்கு யாருமே கிடைக்கிறது இல்லை, அதனால் ஆட்டோ பிடிச்சி வந்துடுறது, மற்றபடி எனக்கு இப்படி நடந்து வரதான் ரொம்ப பிடிக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது மதி வந்து சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, எனக்குவங்க அப்படி தான் பிடிக்கும், எனக்கு நடந்து போகிறது, பஸ்ஸில் போகிறது இதுதான் பிடிக்குமே ஒழிய இந்த மாதிரி ஆட்டோவில் போகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது, அவசரமண்டா தான் போவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னங்க அப்படியே என்ன மாதிரியே இருக்கிறீங்க என்ற மாதிரி வந்து மீனா சொல்கிறாங்க. இவங்களுமே 2 பேருமே ஒரு நாள் வந்து நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜியை கூட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னு சொன்னால், அழகு மலரோட ஹஸ்பண்ட் தான் வந்து ராஜியை அவங்க வந்து ட்ரைனிங்குக்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவங்க போனவங்க அங்கே வழியிலே அவங்களுக்கு தண்ணி சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ராஜி இல்லை வேண்டாம், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்லைம்மா நீ இவ்வளோ நேரம் ஆகுதோ தெரியல, அடிக்கிற வெயிலுக்கு இப்போ தண்ணி கூட இல்லாமல் எப்படியம்மா போகிறது, இந்தா என்ற மாதிரி வந்து அவங்க எல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட ஃபோன் நம்பரையும் வாங்கிட்டு சொல்கிறாங்க, அவசரமெண்டா எனக்கு ஃபோன் பண்ணு, நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கிறாங்களே, மீனாக்கா சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பொல்லாதவங்க, அவங்க ரொம்ப ரூடாக இருப்பாங்க, அங்கெல்லாம் போகக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க, ஆனால் அவங்கள பார்த்தா அப்படி இல்லையே, என்ன நடக்குது என்ற மாதிரி வந்து ராஜி நினைக்கிறாங்க. சரி எப்படி இருந்தாலும் ரொம்ப நல்லவங்களாக தானே இருக்கிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம் என்ற மாதிரி வந்து நினச்சிட்டு போகிறாங்க. எங்கே இவங்க போயிட்டு இவங்க திரும்பி வந்து இவங்களுமே அவங்களோட சேர்ந்து வேலையெல்லாம் செய்துட்ருக்க போகிறாங்க. இதுக்கிடையில் பெரிய ஒரு பிரச்சனை வந்து உருவாக்கி விட்டுட்டாங்க. யாருன்னு சொன்னால் கதிர். ஆருக்கும் இடையில் இப்போ பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னால் கதிருக்கும் அதே மாதிரி வந்து அவங்களோட மாமனாரை கூட்டிகிட்டு போகிறதால வந்து சக்திவேலுக்கு இடையில் பிரச்சனை வரப்போகுது. இப்போ முத்துவேல் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கு முன்னாடியே வந்து கதிர்ந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கண்ட இடத்துல இருந்து பணம் வருது எங்கேன்னு சொன்னால் அவங்க கதிரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து வருது. இதே அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து சக்திவேலுமே அங்கே வந்துட்டாங்க. என்ன யாருக்கு பணம் போட போகிறாங்க, எங்களை கேட்காமல யாருக்கு யார் பணம் போடுறது என்ற மாதிரி வந்து அவங்களுக்கு
கேட்குறாங்க. அந்த உதவியாள கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை சார் நான் வேறு ஒரு ஆளோடு தான் பேசிகிட்டு இருந்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் வாசலில் வரும்போது அண்ணனோட குரல் கேட்டுச்சுது. அண்ணன் தானே ஃபோனில் பேசினது. ஆமாம் அவர் தான் பேசினாங்க. அப்போன்னு சொன்னால் அவங்க யாருக்கு காசு போட சொன்னாங்க அவங்க எனக்கு தெரியாமல் அப்படி சொல்லவே மாட்டாங்களே. என்ன உனக்கு சொல்கிற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளா என்ற மாதிரி வந்து சக்திவேல் வந்து அவங்கள மிரட்டுறாங்க. அவங்க மிரட்டுனதை தாங்க முடியாதவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், கதிரவன்ன்றவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் அவங்க காசு போட சொன்னாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ போட சொன்னாங்க? 4,00,000 போட சொன்னாங்க. 4,00,000மா? 4,00,000 எதுக்கு கதிரவனோட பேருக்கு போட சொன்னாங்க? இந்த கதிர் நல்லவன் மாதிரி நடித்து லட்சக்கணக்கில் பணத்தை திருடிட்டு இருக்கிறான் போல இருக்குது. இதை விடவே கூடாது. பாப்பம் எங்கே உண்மையிலேயே அவன் அக்கௌண்ட்டுக்கு தான் போகுதான்னு பார்த்தா உண்மையிலேயே அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போகுது. இதை பார்த்தோன்னே அண்ணன் இவ்வளோ நாளும் கதிரோடு சேர்ந்து பேசும்போதும் அவங்கள்ட காரில் ஏறி போகும்போது நான் சந்தேகப்பட்டேன். ஏதோ தப்பு நடக்குதுண்டு. இப்போ தானே தெரியுது இங்கே இருக்கிற பணம் எல்லாம் எடுத்துகிட்டு ஓடுறதுக்கு தான் அந்த கதிர் வந்து நல்லவன் மாதிரி காரில் ஏற்றிட்டு திரியிறானா. இன்றைக்கு இருக்குது உனக்கு வேலை என்ற மாதிரி வந்து பயங்கர கோபத்தோடு வந்து அவங்க சக்திவேல் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கதிரோட தான் அவங்க வந்து அண்ணா வந்து போயிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க அண்ணாக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சக்திவேல் தான் கால் பண்ணுறாங்கன்னுட்டு அவங்க அண்ணா வந்து எடுக்கிறாங்க. சொல்லு சக்தி என்ன விஷயம் வந்து சொல்லும்போது, அண்ணா எங்கண்ணா இருக்கிறீங்க? நான் கொஞ்சம் தூரமாக இருக்கிறேன். யார் கூட அண்ணா போகிறீங்க? இங்கே கார்லையா போகிறீங்க? ஆமாம் காரில் தான் போனேன். யார் கூட போகிறீங்க? அதெல்லாம் ஒரு தெரிஞ்சவங்க தான், எனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டவங்க, இந்த ஸ்கூலில் இருந்தே அவங்கள தெரியுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது ஸ்கூலில் இருந்தே தெரியுமா? என்ன கதிர் நீங்களும் ஒண்டாவா படிச்சிங்க? என்ன எனக்கே போய் சொல்கிறாங்களா? சரி எங்கே தான் போனாலும் வீட்டுக்கு வரத்தானே வேணும். வரும்போது நான் பார்த்துக்கொள்கிறேன். நீங்கள் என்ன நேரம் பாருங்க, அவன் என்ன நேரம் பாரான்றதை பார்க்குறேன்ட்டு இவங்க கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. இப்படி இருக்கும்போது இங்கே வந்து கோமதியை ரொம்பவே பிடிச்சிட்டுது. யாருக்குன்னு சொன்னால் மலருக்கும் அதே மாதிரி வந்து மதிக்கும். அவங்க 2 பேரும் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கிறீங்க, எங்களுக்கு ஆசையாக இருக்குது, நாங்கள் இப்படி ஒருத்தங்களை பார்த்ததே இல்லை என்று சொல்லும்போது வந்து மீனா வந்து சிரிக்கிறாங்க. இவங்களை நாங்கள் தான் வச்சு படாத பாடுபடுத்துவோம். இவங்க எங்களுக்கு பயந்தவங்க மாதிரி தான் வீட்லேயே இருப்பாங்க தெரியுமா. நாங்கள் பெருசாக எந்த வேலையுமே அங்கே பண்ணுறதே இல்லை. நாங்கள் வேலை செய்து கொடுத்தா கூட இல்லை வேண்டாம் போன்ற மாதிரி வந்து திருத்தி விட்டுடுவாங்க. எங்களில் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இப்போ பார்த்தாலும் எங்களை பெரிய சிந்தனையாக இருப்பாங்க. நாங்கள் ஆனால் அவங்கள பெரிய சிந்தனையே இல்லை. நாங்கள் வேலை படிப்புண்டு இந்த மாதிரி போயிட்டே இருப்போம். ஆனால் அவங்க ஒவ்வொருத்தராக பார்த்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சிட்டிங்களா, உடம்பு எப்படி இருக்குது, இப்படி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ கூட பாருங்கள் நாங்கள் 2 பேரும் இங்கே வாரம்னு சொல்லும்போது இல்லை நானுமே வாரேன்ட்டு தானுமே வந்துடுறாங்க. எவ்வளோ பாதுகாப்பு பார்த்தீங்களா. அதனால் எங்களுக்கு இந்த சோழியே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ராஜி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்களோட அப்பாவோட தங்கச்சி தான் வந்து இவங்க. ஆனால் அப்பா இவங்களும் பேசுகிறதில்ல. ஆனால் இருந்தாலுமே அவங்கள்ட்ட கோவத்தை என்னில் ஒரு நாளுமே அத்தை காட்டினதே இல்லை. என்னை அவ்வளோ பாசமாக பார்த்துக்கொள்ளுவாங்க. அவ்வளோ அன்பு அவங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடி இது இப்படி இருக்கிறாங்க, எனக்கு ஆசையாக இருக்குது இவங்களை பார்க்க என்ற மாதிரி வந்து மதிக்கு வந்து மலர் சொல்கிறாங்க. ஆமாங்க ரொம்ப ஆசையாக இருக்குது, எல்லா வேலையும் நீங்களே பார்க்குறீங்க, எல்லாரோடையும் நல்ல மாதிரி பேசுகிறீங்க, ஸ்வீட்டாக இருக்குது நீங்கள் பேசுகிறத கேட்க. இப்படி ஒரு பேச்சு நாங்கள் இந்த வீட்டில் கேட்டதே இல்லைன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஏன் கேட்டதில்லை? இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவியாக தானே இருக்கணும். என்ன பொண்ணுங்களா என்ன குறைஞ்சவங்களா? அவங்களும் நல்லவங்க தானே, பாவம் தானே. வாழ வந்த பொண்ணையும் எங்கட விட்டு பொண்ணாக தானே பார்க்கணும். அப்போ தானே அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கும். அது நம்பி தானே வருகுது என்ற மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க. இதை எங்கே சொல்கிறாங்கன்னு சொன்னால், மலருக்கு முன்னால் சொல்லலை, அவங்கள்ட மாமியாருக்கு முன்னால் சொல்கிறாங்க. அது சரி உங்களோட மருமகள் 2 பேரும் எப்படி எதுக்கு அவங்க பயப்படுறாங்க? நீங்கள் என்ன வெரைட்டி வச்சுருக்கிறீங்களா? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, பாவம் தெரியுமா. நம்பித்தானே இந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்குறாங்க. அவங்க தங்களுடைய அம்மா அப்பாவை பிரிஞ்சு வந்து இங்கே இருக்கிறமே என்ற கவலை இல்லாத அளவுக்கு நீங்கள் அவங்கள பத்திரமா பார்த்துக்கொள்ளணும். இல்லையாண்டா பாவம் இல்லையா. நம்மட பொண்ணு ஒரு வீட்டுக்கு போனால் நாங்கள் அவங்களே சிந்திச்சிருப்போம் இல்லையா. அதை மாதிரி தானே அவங்களுக்கு இருக்கும் என்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து மலருக்கு வந்து மனசுக்கு சிரிப்புண்டாலும் அதை வெளிப்படையாக சிரிக்க முடியலை. இப்படி இருக்கும்போது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும்போது எல்லாருமே மீனா ஸ்வீட்டாக இருக்கிறாங்க. என்னடி நீ தான் சொன்ன அந்த வீட்டில் கொஞ்சம் பொல்லாதவங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொன்னான்னு சொல்லும்போது மதியம் மலரும் வந்து அவங்களோட மாமனார் மாமியாரை பார்க்குறாங்க. 2 பேருமே ரொம்பவே ரூடாக பேசுவாங்க. எல்லாத்துக்கும் சட்டம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அது பிள்ளை இது பிள்ளைன்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது பார்த்தா அதுக்கு போலீஸாக இருக்கிறாங்க இல்லையா சுரேஷ், அவங்களுக்குமே வந்து மதி பண்ணுறது எதுவுமே பிடிக்காது, மதிக்குமே அவங்கள பிடிக்காது. இதை வச்சு தான் வந்து மீனா சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிவிட்டாங்கன்னு சொன்னால் எல்லார் முன்னாடி சொல்லிவிட்டாங்க. இப்போ அவங்கள்ட மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தங்கராசு உங்களை எல்லாருமே பார்க்கணுமென்று ஆசைப்பட்டான், இப்போ வருவேன்ட்டு நினைக்கிறேன், எப்படியும் ஒரு மணித்தியாலத்தில் வந்துடுவேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னே மதியம் மலரும் ஒருத்தங்க பார்க்குறாங்க. இவ்வளோ நேரம் சந்தோஷமாக தான் இருந்தால் இனி இருக்கலுமோ தெரியலைன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பிடிக்காது, மதிக்கு கொஞ்சம் கூட அவங்கள பிடிக்காது. அவங்க கொஞ்சம் ரூடாக வந்து பேசுவாங்க. அவங்க கொஞ்சம் பொல்லாதவங்க. அவங்களோட பேசுகிறத கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அப்புறமா அவங்க
அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு மனசு வருந்தாதீங்கன்ற மாரி வந்து அழகு சொல்றாங்க. யாரையும்மா சொல்ற? அதான் தங்கராசன சொல்றேன். என்ற மாரி வந்து சொன்னாங்க. யாரு? அவங்க அப்படிப்பட்டவங்களா? உன்னுடைய மாமியார் அப்படி சொல்லலையே. சரி வரட்டும் பார்க்கலான்னுட்டு கோமதி இருக்கிறாங்க. தங்கராச பார்த்தோனே அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னும் ஸ்வீட்டா இருக்கிறாங்க. ரொம்ப சாதுவான பையனா இருக்கிறாங்க. இவங்களையா பார்த்து பொல்லாதவங்கன்னு சொன்னீங்க. ச்சே! ச்சே! அவங்க அப்படி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது வந்து தங்கராசு வடிவா பார்க்குறாங்க. என்ன சொப்டான ஆளுன்னு சொல்லி யாருமே சொன்னதில்ல. யாரப்பா இது புதுசா வந்து சொல்றது? என்ற மாரி வந்து பார்க்குறாங்க. அவங்களுமே கோமதிய புகழ்ந்து தள்ளுறாங்க. கோமதியுமே தங்கராசுவ புகழ்ந்து தள்ளுறாங்க. இங்க ஒரே புகழ்ச்சியும் சந்தோஷமாவும் இருக்கு. இதுக்கப்புறமா எங்க இவங்க என்ன பிரச்சனையோட வீட்ட போறாங்களோ தெரியல. ஆனா, அங்க கதிருக்கு ரெடியா ஒரு பிரச்சனை காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். யாருன்னு சொன்னா, சக்திவேல் வந்து இவங்க எப்ப வருவாங்க? எதுக்கு இந்த பணம் வந்து உன்னுடைய அக்கவுண்ட்டுக்கு வந்தது சொல்லுன்ட்டு மிரட்ட போறாங்க. அதுக்கப்புறமாவது கதிர் வந்து உண்மைய சொல்ல போறாங்களா? அல்லது வந்து முத்துவேல் உண்மைய சொல்ல போறாங்களான்றத கைஸ் வெயிட் பண்ணி தான் சொல்லணும். பார்க்கணும். ஓகே. தேங்க் யூ. பாய்.